அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா இப்ப என்ன பேச முடியலாம, காங்கிரஸ் முன்னெப்படும் இல்லாத விட இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பேசும்போதாக மாறி இருக்கிறது. குறிப்பாக திமுகவுக்கு எதிராக மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து கருத்து இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அடித்தா திருப்பி அடிப்போம் ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சுக்காங்க. இந்த கூட்டணி நீடிக்குமா? முதற்கடமை எப்படி பாக்குறீங்க நீங்க? நம்ம இந்தியா டுடே கான்க்ளேவ்ல ரன்தீப் சர்தேசாய் அவர்கள் நடத்திய இந்தியா டுடே கான்க்ளேவ்ல முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவா சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி அவர்களும் நானும் சகோதரன், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கான கூட்டணி வந்து என்றுமே தொடரும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பதிவு பண்ணார். ப. சிதம்பரம், காங்கிரஸ் மூத்த தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களும் ரொம்ப தெளிவா வந்து காரைக்குடி மீட்டிங்ல சொல்லிட்டாரு. மத்திய காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மத்தியில் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி வரைக்கும் எல்லாருமே வந்து திமுக கூட்டணியில உடன்பாட்டுல இருக்கிறாங்க. சிறப்பா தான் அந்த கூட்டணி போயிட்டு இருக்கு. காங்கிரஸுடைய திமுகவுடைய கூட்டணி என்றும் முறியாது, இந்தியா கூட்டணி என்றும் தொடரும், அது எந்த மாட்டு கருத்து கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ்குள்ள சில பாஜக RSS உடைய கைக்கூலிகள் இருக்காங்க, அவங்க தான் பெரிய பிரச்சனையா இருக்காங்க. அது யாரு அப்படின்றத ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன் இந்த நேர்காணல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி என்ற அந்த நபரும் என்ன, அதுக்கடுத்து வந்து மாணிக்கம் தக்கரும், ஜோதிமணி, இவங்க 3 பேர் தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறாங்க காங்கிரஸ். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை நம்ம நேம் சொல்ல விரும்பல. நானு செல்வ பெருந்தகை சிறப்பா வழிநடத்திட்டு இருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய தலைவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து பக்காவா வந்து காங்கிரஸ் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து உறுதியா இருக்காரு, திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி, இந்த மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் வெற்றி பெறன்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. செல்வ பெருந்தகை எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இந்த 3 பேர் தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த 3 பேரை இயக்குறது பாஜகவும் RSS, இதுதான் உண்மை. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மேல பல வழக்கு இருக்கு அமெரிக்கால பல பெரா கேஸ், பெமா கேஸ் இருக்குது. அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர், RSS பின்புலம் கொண்டவர். அவர் தப்பிச்சுதான் அமெரிக்கால இருந்து தப்பிச்சு வந்து இந்தியாவில் உட்கார்ந்துருக்கு. குற்றப்பின்னணி உடையவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அப்ப காங்கிரஸ் நாசமாக்குறது இந்த 3 பேர் தான். இவங்க 3 பேரையும் தயவு செய்து மத்திய காங்கிரஸ், ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் உடைய MP, ஏன்னா மல்லிகார்ஜுன கர்கே காங்கிரஸ் தலைவர் அவர்கள் வந்து இவங்க 3 பேருமே காங்கிரஸ் வந்து நீக்கன்றது கோரிக்கையானவங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய வந்து என்ன சொல்றதா வந்து மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த, கூட்டணி உடைப்பதற்கு அவர்கள் சதி செய்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். ரொம்ப கிளியரா தெரியுது. இதுதான் நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுவேன். ஓகே, புரியுது. ஆனாலும் கூட ஒரு திமுகவினரும் வந்து வரம்பு மீறி பேசுகிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு கூத்து போடுறதுக்கு ஆள் இருக்கா, நீங்க எல்லாம் அவளை பேசலாமா அப்படின்னு திமுக இருக்கிறா. அது வந்து திமுக தலைமை எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாம இருக்கு. அது போல இவர்கள் பேசுவதற்கு காங்கிரஸ் தலைமை எந்த ரியாக்ஷன் பண்ணாம இருக்கு இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி நீடிக்குமா? ஏன்னா இன்னைக்கு மாணிக்கவர் என்ன சொல்றாருன்னா, நேரடியாவே எல்லோரும் விஜய் கட்சிக்கு போக சொல்லி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் தான் பொறுமையை காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய RSS பாஜக கைக்கூலிகளோட குரல் தான் அது. ஒட்டுமொத்த காங்கிரஸ் குரல் அது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். காங்கிரஸோட வரலாறு நம்ம எடுத்து பார்ப்போம். டேட்டாஸோட நான் பதிவு பண்ண விரும்புறேன். 1951 இருந்து 2024 வரை நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸோட கதை தமிழ்நாடு இருக்கு தெரியுமா? கழுத தேஞ்சு கட்டருமான கதை தான். 1951 பாத்தீங்கன்னா முதல் மக்களவை தேர்தலில் 75 இடங்கள் தமிழ்நாட்டுல போட்டிட்டு 35 இடங்கள் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 57 வந்து பாத்தீங்கன்னா 41 இடங்கள் போட்டிட்டு 31 இடம் ஜெயிச்சிருக்கு. 1962 41 இடம் போட்டிட்டு 31 இடம் ஜெயிச்சிருக்கு. மக்களவை நான் சொல்றது, மக்களவை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நீங்க வாங்க, 62 41 போட்டிட்டு 31 ஜெயிக்குது. 1984 61 போட்டிட்டு 61 இடங்களை ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ். அந்த டைம்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி எம்ஜிஆர் பீரியட்ல. அதுக்கடுத்து 2006 வாங்க, 34 இடங்கள் வென்றிருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில. இதெல்லாம் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து 2011 5 இடங்கள் வென்றது, 2016 8 இடங்கள் வென்றது, 2021 18 இடங்கள் வென்றிருக்கு காங்கிரஸ். அதுக்கடுத்து இப்ப 2024 9 இடங்கள் ஜெயிச்சிருக்கு. இங்க MLAs MPs எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஓட் பேங்கால தான் காங்கிரஸ் வண்டி ஓடிட்டு இருக்கின்றது நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய கலப்பணி இல்லைன்னா, திமுக தொண்டர்களோட கலப்பணி இல்லைன்னா, திமுகவுடைய சப்போர்ட் இல்லைன்னா காங்கிரஸ் வந்து அட்ரஸ் எல்லாம் போயிடும். தயவுசெய்து வந்து காங்கிரஸோட மத்திய தலைமையும் புரிஞ்சுக்கணும், மாநில தலைமையும் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து இந்தியாவுல மிகப்பெரிய 2வது பெரிய கட்சி திமுக. இந்தியாவில் ஒரு சக்தி வாய்ந்த முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா லெவல்ல, அகில இந்திய லெவல்ல இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்காருன்னா திமுகவுடைய 39-40 MP சப்போர்ட் இருக்கு.
அது இல்லாம அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியாது. நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு எதிர்க்கட்சியா வந்து நாடாளுமன்றத்தை காங்கிரஸால இந்தியா கூட்டணியால ஸ்தம்பிக்க வைக்க முடியுதுன்னா அதற்கு காரணம் திமுகவுடைய எம்பிக்கள், திமுகவுடைய பலம் என்பதை காங்கிரஸ் என்றும் மறந்துடக்கூடாது. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கூட்டணி ஆட்சி அமர்வு யூபிஏ கவர்மெண்ட் 1, யூபிஏ கவர்மெண்ட் 2, 2004 to ஏன்னா 2009 இருக்கட்டும், 2009 2014 இருக்கட்டும், இந்த எல்லா காலகட்டத்திலும் திமுகவுடைய ஆதரவு இல்லாமல் மத்தியில் காங்கிரஸ் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்திருக்காதுன்றது சோனியா காந்திக்கும் தெரியும், ராகுல் காந்திக்கும் தெரியும், பிரியங்கா காந்திக்கும் தெரியும், மல்லிகார்ஜுன கர்கேக்கு நல்லா தெரியும். ஆகையால் வந்து இன்று வந்து திமுக ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் கிடையாது, இதுதான் உண்மை. ஏன்னா தமிழ்நாடு மாநிலத்துல காமராஜரா இருக்கட்டும், பக்தவச்சலமா இருக்கட்டும், காங்கிரஸ் எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாங்க. ஏன்னா ஆனா இன்று அந்த நிலை உங்களுக்கு கிடையாது. தமிழக மக்கள் உங்களை அடிச்சு ஓட ஓட விரட்டிட்டாங்க. ஏன்னா உங்க கட்சிக்குள்ளேயும் பார்ப்பனியம் இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு குட்டி பாஜக மாதிரி தான், சாப்பிட்டு இந்துத்துவா பேசும். ஏன்னா அதுக்கடுத்து வந்து அதுக்குள்ளேயும் பார்ப்பனியம் இருக்கு. ஏன்னா அது வந்து சைலண்ட் மோட்ல இருந்து வேலை பார்க்கும், இங்க வைலண்டா வேலை பார்க்கும். ஏன்னா அதுவும் இந்துத்துவா பாலிடிக்ஸ் பண்ணும், எல்லா பாலிடிக்ஸுமே காங்கிரஸும் பண்ணும். காங்கிரஸ்ல எல்லா உணர்வுகளும் இருக்குது. என்ன நீங்க காங்கிரஸ்ல நீங்க சோசியலிசம் பேசிக்கலாம், கம்யூனிசம் பேசிக்கலாம், கேபிட்டலிசம் பேசிக்கலாம், எல்லா கருத்திற்கும் அங்க இடம் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல செயல்படுது. அந்த கட்சியோட கொள்கை காந்தி பேஸ் பண்ணி, நேருவை பேஸ் பண்ணி, நேருவியன் பாலிடிக்ஸ், காந்தியன் பாலிடிக்ஸ் சார்ந்தது, சுதந்திரத்துக்கு போராடின ஒரு கட்சின்றதுனால அங்க எல்லா ஐடியாலஜி கொண்டு போய் பூத்தலாம் அந்த கட்சிகள். அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸை தவிர்த்து பாஜக காங்கிரஸுக்கும் பெரிய வேறுபாடுலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே குட்டையில ஒண்ணு மட்டும் தான். ஆனா காங்கிரஸ் வந்து இது திமுக ஏன் வச்சிருக்குன்னா மதசார்பற்ற ஜனநாயக கோட்பாடுகள், கொள்கைகளை அந்த கட்சி உள்வாங்கி இருக்கு, அதுபடி செயல்பட விரும்புகின்றனால வச்சிருக்கோம். அதற்கு காரணம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். ஆனா இன்னைக்கு வந்து அது பெரிய பிரச்சனை. முக்கியமான காரணம் மதுரை தொகுதிகளும் பேசும்போதெல்லாம் இருக்கு. மதுரை வடக்கு தளபதி ஏன் மன்னிப்பு கேட்கல, ஏன் மதுரை வடக்கு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிற அளவுக்கு போறாங்க. தளபதியை டார்கெட் பண்றாங்க. இது வந்து ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா கூட அந்த ஜெல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு சேர்ந்து வேலை செய்வதுக்கு ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுமா? இது நீடிக்குமான ஒரு கேள்வி இயல்பா வந்துருது இல்ல. மதுரை வடக்குல திமுக வேட்பாளர் நின்றால் தான் ஜெயிக்க முடியும், தளபதி அவர்கள் நின்றால் தான் வெற்றி பெற முடியும், அது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. தோழர், காங்கிரஸ் வந்து நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா திமுக தான் கூட்டணி வந்தாலும் வேலை பார்க்க போகுது, கூட்டணி இல்லாட்டினாலும் திமுக தான் வேலை பார்க்க போகுது. ஏன்னா திமுக தொண்டர் பலம் தான் அதிகம். நீங்க மதுரை மாவட்டமா இருக்கட்டும், தென் மாவட்டமா இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் 234 தொகுதியிலையும் திமுக தொண்டர் படை என்பது பலம் அதிகம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. ஏன்னா 50 ஆண்டுகள் வேலை பார்க்கறான் திமுக, தலைமுறை வேலை பார்த்துட்டு இருக்கான். திமுக தொண்டர்கள் மாதிரி காங்கிரஸ் தொண்டர்கள் அப்படி சுழன்று அடிச்சுல வேலை பார்க்க முடியாது. ஒரு டீ சாப்பிட்டு திமுக தொண்டர் வேலை பார்ப்பான், இரவு பகல வேலை பார்ப்பான், கடினமா உழைப்பான். ஆனா வந்து தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா காங்கிரஸ் வந்து நீங்க வந்து தயவு செய்து உங்க நிலைப்பாட்டை மாத்திக்கோங்க. இந்த 3 பேரையும் தயவு செய்து நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க, கட்சியில வந்து நீக்குங்க தயவு செய்து. ஏன்னா இவர்கள் வந்து இந்தியா கூட்டணியை உடைக்க பார்க்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க, தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, தமிழ் மொழிக்கு எதிராக செயல்படுறாங்க. RSS, பாஜக, மோடி, அமித்ஷா, பார்ப்பன கும்பல், நாக்பூர் கைக்கூலியா செயல்படுறாங்கன்றத தயவு செய்து மறந்துடாதீங்க. உடனடி நடவடிக்கை உங்க மேல எடுக்கணும். மதுரை வடக்கு திமுக தான் நிக்கணும், மதுரை வடக்கு எம்எல்ஏவா தளபதி அவர்கள் தான் வரணும், அதுதான் சரிப்பட்டு வரும். அப்பதான் மதுரையில வந்து நீங்க வடக்கு வந்து திமுக நின்னாதான் ஜெயிக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க வந்து பாருங்க தோழர், காங்கிரஸுக்கே எம்எல்ஏ சீட் கொடுத்தாலும் திமுக வேலை பார்த்தாதான் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிக்க முடியும். சிதம்பரம்க்கு நீங்க எம்பி சீட் கொடுத்தாலும், கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுத்தாலும், நீங்க யாருக்குனாலும் நீங்க கொடுங்க. விஜய் தரணியா இருக்கட்டும், முன்னாள் அந்த முன்னாள் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ விஜய் தரணியா இருக்கட்டும், நீங்க எல்லா எம்எல்ஏ செல்வ பிறந்தையா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும் காங்கிரஸ் எம்எல்ஏ. திமுக வேலை பார்த்தாதான் நீங்க எம்எல்ஏ ஆக முடியும், திமுக வேலை பார்த்தா நீங்க எம்பி ஆக முடியும். தயவுசெய்து அந்த நன்றியை மறந்துடாதீங்க காங்கிரஸ், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வந்து செய்வது என்பது உண்ட வீட்டுக்கே நீங்க துரோகம் பண்றீங்க. ஒரு தாயுடைய மார்பில் பாலை குடித்து விட்டு அந்த தாயின் மார்பை அறுக்கிற வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து மிகப்பெரிய ஆபத்து. தயவு செய்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த ஒற்றர்கள், இந்த எட்டப்பர்கள் தயவு செய்து தலையெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த காங்கிரஸ் தலைமை, மத்திய தலைமைக்கு, மாநில தலைமைக்கு என்னுடைய கோரிக்கையாவே நான் வைக்கிறேன். இல்ல இது இப்ப மாணிக்க அவர் மட்டும் சொல்ல முடியாது. பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க என்ன சொல்றாருனாக்க, நீங்க வந்து 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நம்பி மட்டும் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல, அப்படி நீங்க நம்பினீங்கன்னா அது மூட நம்பிக்கைன்னு ஒரு கூட்டணி தொடர்ந்துகிட்டே பேசுறத கடந்து போக முடியுமா? திமுக ஒருவேளை கடலாடிய முடிவு எடுத்து கழட்டி விட வாய்ப்பு இருக்கா? அது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? பிரவீன் சக்கரவர்த்தி எப்படின்னா, இப்ப எப்படி சொல்றதுன்னா, சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க, மதிய உணவு திட்டம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். காலையும் அரசு பள்ளிகள்ல உணவு கொண்டு வரணும். அப்ப தினத்தந்தி வந்து தின மலர் வந்து பாத்தீங்கன்னா கக்கூஸ் நிறையும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டான், ஒரு தலைப்பு செய்தி மாதிரி போட்டான். அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி போய் அடிச்சு நொறுக்கி பெரிய பஞ்சாயத்தாச்சு. குருமூர்த்தி என்ன பேசுவார்னு உங்களுக்கு தெரியும், எப்படி பேசுவாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 90% பெண்களுக்கு கற்பே இல்லைன்னு பேசுவாரு. அந்த மாதிரிதான் பிரவீன் சக்கரவர்த்தியோட பேச்சு. எப்படின்னா 5000 கொடுத்தா அதை வச்சு நம்பாதீங்க, அதை வச்சு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ்,
இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஸ்ட்ராங்கா 65% கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் டிஎம்கே இருக்கு. அதை மறந்துடாதீங்க தயவுசெய்து. இந்தியா கூட்டணி கூட நான் சொல்ல மாட்டேன். டிஎம்கேக்கு 65% ஓட் பேங்க் கன்சாலிடேட்டா இருக்கு. கண்டிப்பாக 184 முதல் இப்ப தரவுப்படி இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன் நடந்தா 184 முதல் 190 இடங்கள் திமுக வாரி சுருட்டும் தமிழ்நாடு முழுக்க. என்ன ஆனா நான் இன்னொன்னு பதிவு பண்றேன். இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுக கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் நம்பி கிடையாது, பிரவீன் சக்கரவர்த்தி நம்பி கிடையாது, மத்திய மாநில காங்கிரஸ் தலைமை நம்பி திமுக இல்ல. திமுக நம்பிதான் நீங்க இருக்கீங்க. திமுக தான் உங்களுக்கு அட்ரஸ் அடையாளம் கொடுத்து வச்சிருக்கு, உங்களுக்கு முகாந்திரம் கொடுத்திருக்கு, உங்களுக்கு முகவரி கொடுத்திருக்கு. நீங்க இப்படியே பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா சம்பட்டி அடியை தமிழக மக்கள் கொடுப்பாங்க. தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் என்னன்றது மக்களுக்கு தெரியும், பிஜேபி RSS யாருன்றது மக்களுக்கு தெரியும், பார்ப்பன கும்பல் யாருன்றது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியலால மக்கள் பண்பட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மண் பண்பட்டு இருக்கு. ஏன்னா உங்களுடைய இந்த பாச்சாக்கள் இங்க பலிக்காது. இதை தயவு செய்து இதை காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் நடவடிக்கை உடனடியா எடுக்கணும். பிரவீன் சக்கரவர்த்தியை சும்மா விடக்கூடாது, மாணிக்கம் தக்கூர், ஜோதிமணி எல்லாம் சும்மா விடக்கூடாது. கரூர்ல ஜோதிமணி MP ஆயிருக்கு, மாணிக்கம் தக்கூர் விருதுநகர்ல MP ஆயிருக்காருன்னா யார் போட்டது நான் கேட்கிறேன். யார் கொடுத்த வாய்ப்பு நான் கேட்கிறேன். நான் தவறான வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, நான் டீசெண்டா கொண்டு போய் பாக்குறேன் இன்டர்வியூ. யார் போட்ட வாய்ப்பு, யார் கொடுத்த வாய்ப்பு யோசிச்சு பாருங்க. திமுக உருவாக்குனது. இன்னைக்கு சிதம்பரம் MP இருந்தாரு, ராஜ்யசபால இருந்தாலும் யார் காரணம்? திமுக காரணம். கார்த்தி சிதம்பரம் இன்னைக்கு சிவகங்கை MP இருக்காருன்னா திமுக தான் காரணம். நீங்க எத்தனை MPs உங்க கட்சியில இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் திமுக. தயவுசெய்து மறந்துடாதீங்க. இதுதான் என்னுடைய இறுதி கருத்து. காங்கிரஸ் தனித்து கழட்டி விடப்பட்டால் நான் என்ன சொல்றேன் போல, முதல்ல நீங்க மத்தியில ஆட்சி அமைங்க. மத்தியில நீங்க முதல்ல நீங்க ஆட்சிக்கு வாங்க. உங்க கட்சியில இருந்து பாரத பிரதமர் வரட்டும், ராகுல் காந்தியே பாரத பிரதமர் வரட்டும். அப்புறம் நீங்க டிமாண்ட் பண்ணுங்க கூட்டணி ஆட்சி. நீங்க என்னன்னா ஒட்டுமொத்த மத்திய தலைமை உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. எனக்கு நீங்க இத்தனை சீட்டு கொடுங்க, இத்தனை MP கொடுங்க, MLA கொடுங்க. நீங்க மத்தியிலே கழுதை தெரிஞ்சு கட்டருமான டேட்டாஸே வாசிச்சேன். உங்க நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. இந்தியா 2014 உங்களோட 2019 உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன, 2024 பரவாயில்ல, 2014 19 ஒரு படு மோசம். எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்துட்டீங்க. 2024 திமுகனால நீங்க வந்திருக்கீங்க நீங்க எதிர்கட்சியா. தயவுசெய்து அந்த நன்றியை மறக்காதீங்க. நீங்க திமுகவை பகைக்க இந்தியா கூட்டணியை நீங்கள் பிளக்க நினைச்சீங்கன்னா தமிழக மக்கள் உங்களுக்கு முடிவுரை எழுதுவாங்கன்றத நான் இங்க பதிவு பண்ணேன். அதை தாண்டி விஜய் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. விஜய்ஜி நாங்க போயிருவோம், எல்லாரும் அங்க விரும்புறாங்க அப்படின்றாங்க. விஜய் நான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் பாத்தீங்களா, எல்லா இடங்களையும் வேலை செய்யுங்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு வழியில விஜய் டிவிகேவும் காங்கிரஸும் உள்ளீடாக பேச்சுவார்த்தை நடத்தி இப்படியான ஒரு உபகமத்தை கிளப்புகிறார்கள் என்ற கேள்வி இருக்குது. விஜயோட இந்த பார்வையை பொலிட்டிக்கல் பாம் சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதற்கு இடம் வழிவகுக்கிறார் தானே இவர் மாணிக் தாகூர். காங்கிரஸ் விஜய் கூட்டணிக்கு போச்சு, தாவேக்காக்கு போச்சுன்னா கூட தற்கொலை முடிவு தான் என்னைய பொறுத்தவரை. விஜயே தற்கொலை முடிவு தான். தாவேக்காவே டெபாசிட் கூட சேராது. ஏன்னா 6 to 10% ஓட் பேங்க் வரும், அவ்வளவுதான் வரும். எந்த தொகுதியில டெபாசிட் வாங்காது, படுதோல்வி அடையும் தாவேக்கா. விஜய் MLA ஆக போறது இல்ல, விஜய் கட்சியில எவனும் MLA ஆக போறது கிடையாது, எவனும் கேபினட் மினிஸ்டர் ஆக போறது கிடையாது, விஜய் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. ஏன்னா இப்ப காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு போகணும், தாவேக்காட்ட போகணும்னு விருப்பப்பட்டா போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தற்கொலை முடிவு தான். ஏன்னா அதனால காங்கிரஸாலேயோ விஜயாலேயோ தாவேக்காவாலேயோ தமிழக அரசியல்ல எந்த அதிர்வலைகளும் ஏற்படுத்த முடியாது. நீங்க முதல்ல அரசியல் களத்தை நிர்ணய சக்தியே கிடையாது. மக்கள் உங்களை ஒரு பெரிய ஃபேக்டரா பார்க்கல. தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் உங்களை டம்மி பீஸா தான் பாக்குறாங்க உங்க எல்லாரையும். ஏன்னா அதனால நீங்க தேவையில்லாத ஒரு அரசியல் ஒரு நையாண்டிகள் நகைச்சுவையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தயவு செய்து நிறுத்திக் கொள்வது நல்லது. எந்த தாக்கம் ஏற்பட போறதில்ல. காங்கிரஸோ திமுகவோ சேர்றதுனால என்ன சொல்றது, காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்றதுனால எந்த தாக்கமும் சமூகத்தில் ஏற்பட போறது. சரி, ஒருவேளை எல்லை மீறும் பட்சத்தில் வார்த்தை போர் கிட்டத்தட்ட கூட்டணியை கலகலக்க செய்ய வைத்திருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் இந்த 2000 ஒருவேளை கூட்டணி தொடர்ந்தா கூட ஒரு ஜெல்லாத இணை சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த இணக்கத்தோடு சேர்ந்தாங்க ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. வடக்கு உனக்கு எனக்குங்கிற ஒரு சண்டை போகுது. அப்படி இருக்கிற பொழுது இது இந்த கூட்டணிங்கிறது முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரல, அப்படி நீடிப்பிக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை விஜயோட போகும் பட்சத்துல திமுக பொறுமை இல்லாம கல்வியோட வாய்ப்பு இருக்கா? அதுவும் ஒரு கேள்விக்குறி தானே. அதான் தோழர், நான் என்ன பார்த்தேன்னா தோழர், நேற்று கோபண்ணா அவர்களோட இன்டர்வியூ பார்த்தேன். காங்கிரஸ் உடைய செயலாளர் கோபண்ணா அவர்களுடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் ரொம்ப கரெக்டா தான் பேசியிருந்தாரு, அதை நம்ம உண்மையில பாராட்டணும். எனக்கு சோனியா காந்தி அவர்கள் மீது, ராகுல் காந்தி மீது, பிரியங்கா காந்தி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. காங்கிரஸ் மத்திய தலைமை மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மல்லிகார்ஜுன கர்கே மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க கூட்டணியை உடைய விட மாட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு மீது அக்கறை இருக்கு, இந்தியா மீது அவங்களுக்கு அக்கறை இருக்கு. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும். கண்டிப்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்வார்கள். மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணியும் திமுகவோட கூட்டணியும் கண்டிப்பா பெறும். இதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா கூட்டணி உடைய வாய்ப்பில்லை. முதலமைச்சர் உடைய விட மாட்டார். அனைத்து மதசார்பற்ற ஜனநாயக சக்தியிலும் உறுதியோடு களத்தில் நிற்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. இதான் நடக்க போகுது. இதான் நீங்க பார்க்க போறீங்க தேர்தல் முடிவுகள். ஓகே, நடக்கிற சூழலை வச்சு நீங்க ஒரு யூகம் செய்திருக்கிறீர்கள். பார்ப்போம் எப்படி அரசியல் மாறுகிறதா அல்லது தேய்கிறதா அல்லது இணக்கம் காட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறதா என்ற கேள்வி நாளுக்கு நாள் சந்தேகம்தான் எழுகிறது. ஆனாலும் கூட உடையாதுன்னு நீங்க பதில் சொல்லிக்கிட்டீங்க. அது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு வருகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி நன்றி.